போலி கல்வி சான்று தயாரித்த முதுநிலை பொறியியல் பட்டதாரி கைது. வடலூர் போலீசார் அதிரடி நடவடிக்கை. போலி கல்வி சான்றிதழ் தயாரித்த புவனகிரி பகுதியைச் சேர்ந்த 37 வயது முதுநிலை பொறியியல் பட்டதாரி வாலிபரை வடலூர் போலீசார் கைது செய்தனர். வடலூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் வடலூர் எஸ்ஐ ராஜாங்கம் தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் 28ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கும்பகோணம் செல்லும் சாலையில் இருந்து பைக் ஓட்டி வந்த நபரை வழிமறித்து சோதனை செய்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். சந்தேகமடைந்த போலீசார் பைக்கில் இருந்த பையை எடுத்து பார்த்தபோது அதில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கல்வி சான்றிதழ்கள் இருந்தது. பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ் மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் மகன் இளமழுதி, வயது 37. இவர் முதுநிலை பொறியியல் பட்டதாரி ஆவார். மேலும் இவருக்கு திருமணமாகி 1 வயதில் குழந்தை உள்ளது. இவரின் தந்தை ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக உதவியாளர் ஆவார். இந்நிலையில் இவர் பையில் வைத்திருந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கல்வி சான்றிதழ்களை உண்மை தன்மையை அறிய அங்குள்ள தேர்வு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விசாரணை செய்தனர். அதில் சான்றிதழ்கள் அனைத்தும் போலி என தெரிய வந்தது. பின்னர் இளமழுதியிடம் கேட்டபோது போலி சான்றிதழ் தயாரித்து விற்பனையில் ஈடுபட்டு வருவதை ஒப்புக்கொண்டதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக போலி கல்வி சான்றிதழ் தயாரித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வடலூரில் கன்சல்டன்சி நடத்தி வரும் வின்சென்ட் மகன் விக்னேஷ், வயது 32, அவருடன் சேர்ந்து கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக போலியாக சான்றிதழ் தயாரித்து கொடுக்கும் வேலையில் ஈடுபட்டு வந்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் இவர்களிடம் போலி சான்றிதழ் பெற்றுள்ளனர். இவர்களுக்கு உதவியாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய செக்யூரிட்டி ஒருவர் இவற்றையெல்லாம் தயார் செய்து கொடுத்து வந்ததும் அவர் 3 வாரத்திற்கு முன்பு இறந்துவிட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வடலூர் இன்ஸ்பெக்டர் உதயகுமார், எஸ்ஐ ராஜாங்கம் ஆகிய போலீசார் வழக்கு பதிவு செய்து இளமழுதியை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த MCA இன்ஜினியரிங், PCA, BSc உள்ளிட்ட சான்றிதழ்கள் மற்றும் பைக் பறிமுதல் செய்தனர். மேலும் இவ்வழக்கில் யார் யாருக்கு தொடர்புள்ளது, போலி சான்றிதழ்கள் யார் யாருக்கு விற்கப்பட்டது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.